السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: إذا كان أحدنا خاليا قال الله أحق أن يستحيا منه من الناس، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني، ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي ادخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين، اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்கள் அடிச்சுவற்றை சட்டும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷான்ஹு தஆலா ஒரு வசனத்தில் இப்படி குறிப்பிடுகின்றான்: யா பனி ஆதம கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸை யுவாரி சவ்ஆத்திக்கும் வரீஷா. ஆதமுடைய மக்களே, உங்களுக்கு நாம் மானத்தை மறைக்கக்கூடிய ஆடைகளை இறக்கி தந்திருக்கிறோம், அலங்காரங்களை இறக்கி தந்திருக்கிறோம். வா லிபாசு தக்குவா, தக்குவா என்ற அந்த ஆடை இருக்கிறதே, அதுதான் சிறந்ததாக இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். மனிதர்களுக்காக வேண்டி அல்லாஹ் நிறைய விஷயங்களை இந்த உலகத்தில் படைத்திருக்கிறான், ஏற்பாடு செய்திருக்கிறான். அதே நேரத்தில் இந்த மனிதர்களுக்கு தேவையான விஷயங்களையும் அல்லாஹ் இறக்கி தந்திருப்பதாக சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய செய்தி அதுதான். ஆடைகளை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இறக்கி தந்திருப்பதாக சொல்லியிருக்கின்றான். ஆடைகளை இறக்கி தந்திருக்கின்றான். ஆடு மாடுகள் மற்ற கால்நடைகளுக்கு ஆடை என்பது கிடையாது. ஆடை என்பது மனிதர்களுக்கு மாத்திரமே சொந்தமான ஒரு விஷயம். அப்பேற்பட்ட மானத்தை மறைக்கக்கூடிய ஆடைகளை, அலங்காரங்களை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மனிதர்களுக்கு இறக்கி தந்திருக்கிறான், அதாவது வழங்கியிருக்கின்றான். இந்த வார ஜும்மாவிலே அணிகலன்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அணிகலன்கள் என்பது அழகுக்காக மனிதர் தமது பல்வேறு உறுப்புகளில் அணிந்து கொள்ளும் பொருட்களுக்கு சொல்வது. தங்க நகைகள், பாசி பவளங்கள், பெண்கள் அணியக்கூடிய அந்த அலங்கார பொருட்கள், ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய அலங்கார பொருட்கள், கையில் கட்டக்கூடியவை, இது போன்ற அழகிற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான்
அணிகலன்கள். அந்த அணிகலன்கள் ஒரு காலத்தில் பழமையான காலங்களிலே அணிகலன்கள் என்பது சாதாரண விதைகளிலிருந்து கயிறை கட்டி அதிலிருந்து உறுப்புகளிலே கைகளிலே கட்டி கொள்ளக்கூடிய ஒரு முறை இருந்திருக்கிறது. பிறகு முத்து, பவளம், வெள்ளி, தங்கம் போன்ற உலோகங்களின் மூலமாக ஆபரணங்களை செய்து அலங்காரம் செய்யக்கூடிய முறைகளும் பிற்காலத்தில் வந்திருக்கிறது. அதுதான் இன்று வரையும் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் கூட இன்று நவீன காலத்திலே நிறைய அலங்கார பொருட்களும் அணிகலன்களும் ஏராளமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கின்றது. தொல்லியல் துறையின் மூலமாக ரொம்ப பழமையான ஒரு அணிகலன் எதுவென்று சொன்னால் 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கடலில் இருக்கக்கூடிய ஊரி சங்குகளின் மூலமாக அந்த ஓட்டில் செய்யப்பட்ட சில ஆபரணங்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து ஆரம்பித்து இப்பொழுது அணிகலன்கள் பெரும்பாலும் அழகிற்காக மட்டுமல்லாமல் தன்னுடைய இனத்தை, தன்னுடைய ஜாதியை, தன்னுடைய பிரிவை குறிக்கக்கூடிய பொருளாகவும் இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை சேர்ந்தவன் இந்த நாட்டை குறிக்கக்கூடிய விஷயமாகவும் அந்த அணிகலன்கள் இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக நம்ம கிரிக்கெட் மேட்சில் பார்த்துருப்போம், ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு ஜெர்சி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டு விளையாட்டுகள், ஒவ்வொரு நாட்டு நிகழ்ச்சிகள் நாடுகளை வேறுபடுத்தி காட்டக்கூடிய விஷயத்தில் இந்த அணிகலன்கள் மிக முக்கியத்துவம் பெறுகிறது. இருந்தாலும் அதிகமாக நமது பகுதிகளிலே ஆண்களும் பெண்களும் இந்த திருமண நிகழ்வுகள் இது போன்ற நிகழ்ச்சிகளிலே அணிகலன்கள் அதிகமாக பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த ஜும்மாவிலே இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இந்த அணிகலன்கள் எந்த அளவுக்கு நாம் அணிந்து கொள்ளலாம், அதனுடைய சட்டம் என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். உடலை அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. நம்முடைய மார்க்கம் அசிங்கமா இருக்குன்னு சொல்லவே கிடையாது. நீங்கள் அழகாக இருக்க வேண்டும், உடலை தூய்மையாக அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லித் தருகிறது. அதனால்தான் தலை பரட்டையாக இருந்த ஒரு சஹாபியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை சீவுங்கள் என்று சொன்னார்கள். ஆடையுடைய விஷயம் இருக்கிறதே, ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய ஆடைகள், ஆண்களுக்கு இப்படித்தான் ஆடை அணிய வேண்டும், பெண்கள் இப்படித்தான் ஆடை அணிய வேண்டும் என்று நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லுவார்கள், பெண்கள் ஆண்களை போன்று ஆடை அணிவதும் ஆண்கள் பெண்களை போன்று ஆடை அணிவதும் தடுக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள். நாம் இன்றைய காலகட்டத்திலே பார்க்கலாம், ஆண்கள் பெண்களை போன்றும் பெண்கள் ஆண்களை போன்றும் ஆடைகள் என்ன செய்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக பெண்கள் ஆண்களை போன்று டிஷர்ட்டு, பேண்ட் போன்ற ஆடைகளை அணிந்து கொள்கிறார்கள். ஆண்கள் எதுவெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அதையெல்லாம் பெண்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அதன் மேல் அதிக மோகம் கொண்டவர்களாகவும் சில பெண்கள் இருக்கிறார்கள். இதில் கவனம் எடுக்க வேண்டிய செய்தி என்னவென்றால், நமது வீட்டு பெண்கள், நமது வீட்டு பிள்ளைகள் சிறு பிராயத்திலிருந்தே பெண் பிள்ளையாக இருந்தால் பெண் பிள்ளையுடைய ஆடையை அணிவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அவர்களை எடுத்து சொல்ல வேண்டும். அதே போன்று ஆண் பிள்ளையாக இருந்தால் ஆண் பிள்ளைக்குரிய உடைகளை, ஆடைகளை உடுத்துவதற்கு நாம் என்ன செய்ய, ஏற்பாடு செய்ய வேண்டும். இதற்கு மாற்றமாக நம்முடைய குடும்பத்திலே நடந்தால் அதை கண்டிக்கக்கூடிய பொறுப்பும் நம்மிடத்தில் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஆண்கள் பெண்களை போன்றோ பெண்கள் ஆண்களை போன்றோ உடை உடுத்துவார்களேயானால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். இப்போ கவனமாக இருக்க வேண்டிய இடம் நம் வீட்டு பெண்கள், நம் வீட்டு குழந்தைகள் அந்த ஆடை விஷயத்திலே சரியாக இருக்கணும். குறிப்பாக இப்போதுள்ள காலத்தில் அதை சிறுபிராயத்திலேருந்தே கொண்டு வந்துடுறது நல்லது. ரொம்ப சின்ன பிள்ளையாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அதே நேரத்தில் அவங்க பெரிய பிள்ளை ஆகிற வரைக்கும் அந்த ஆண்களை போன்று உள்ள அந்த ஆடைகளை உடுத்துவது என்பது மிகவும் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இன்னைக்கு மாற்றார்கள் தன்னுடைய பிள்ளைகளை வெளியில கூட்டிட்டு வர்றாங்க. முஸ்லிம் சமுதாயத்தின் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் ஹிஜாப். இஸ்லாத் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை ஹிஜாப். இஸ்லாமிய பெண் வெளியிலே செல்வாளையானால் மிகப்பெரிய பாதுகாப்போடு சென்று வருகிறார்கள்.
அதே நேரத்தில் மாற்றார்கள் அவருடைய பிள்ளைகளை பெற்றோர்களே கூட்டி வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸுகள் இதுவெல்லாம் மிகப்பெரிய சமுதாயத்தினுடைய சீரழிவை ஏற்படுத்தி தருகிறது. இதில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம், நம் வீட்டு பெண்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கணவன்மார்களுக்கு மட்டும் அனுமதி இருக்கிறது. மற்ற நேரங்களிலே அவர்கள் சரியான முறையில் உடை அணிய வேண்டும் என்பது மார்க்கம் சொல்லித் தருகிறது. அந்த வீட்டிலே இருக்கும் போதும் கூட பெண்கள் ஆண்களை போன்று உடை அணிவதை மார்க்கம் தடுக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆடையுடைய விஷயம் என்று வருகின்ற பொழுது தனிமையில் இருக்கும் பொழுதும் நாம் சரியான முறையில் எல்லா உறுப்புகளையும் மறைத்து இருக்க வேண்டும். நம்ம தனியாக தானே இருக்கிறோம் என்ற பட்சத்தில் எப்படியும் இருந்து கொள்ளலாமா? மார்க்கத்திலே அனுமதி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கப்பட்டது, எங்களிடத்துல ஒரு கூட்டத்தினர் சிலரோடு கலந்து இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் எங்களுடைய மறைவிடங்களை நாங்கள் எப்படி வச்சுக்கிறோம், எங்களுடைய உடைகளை எப்படி வச்சுக்கிறோம் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முடிந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், மறைத்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் இதா கான அஹதுனா காலியன், நாங்கள் தனிமையில் ஒருத்தர் ஆகியிருந்தால் என்ன செய்வது, எப்படி நடந்து கொள்வது? தனியாக இருக்கோம், யாருமே இல்லை, ரூமில் தான் இருக்கிறோம், அப்படி இருந்தால் எப்படி நடந்து கொள்வது என்று கேட்கப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹு அஹக்கு அன் யஸ்தஹியா மின்ஹு மினன் நாஸ், மக்களை விட வெட்கப்படுவதற்கு அல்லாஹ் மிக தகுதியானவன். எல்லா நேரத்திலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், எல்லா நேரத்திலும் அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கிறான். நம்ம தனியாக இருக்கிறோம், யாருமே இல்லை, ரூம் அறையில் தான் இருக்கும், அந்த நேரத்தில் கூட நாம் நிர்வாணமாக இருப்பதற்கோ மறைவிடங்களை வெளிப்படுத்தி இருப்பதற்கோ மார்க்கத்திலே அனுமதி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அதுதான் பதில் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மிக வெட்கப்படுவதற்கு தகுதியானவன், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுவார்கள். இந்த அவுரத் மார்க்க ரீதியாக அவுரத் என்று வருகின்ற பொழுது, அவுரத்னா மறைக்கப்பட வேண்டிய இடம், கண்டிப்பாக இந்த இடங்களை மறைக்க வேண்டும் என்று சொல்வதற்கு தான் அவுரத் என்று சொல்லப்படுகிறது. இந்த அவுரத் ஆண்களுக்கு தொப்புள்ள இருந்து முட்டுக்கால் வரையும் கண்டிப்பாக மறைச்சிருக்கணும், தொப்புள்ள இருந்து முட்டுக்கால் வரையும் கண்டிப்பாக மறைச்சிருக்கணும், முட்டுக்கால் தெரியக்கூடாது. உலமாக்கள் சொல்லுவார்கள், தொப்புள் கூட என்ன செய்யலாம், சில நேரங்களில் தெரிஞ்சிட்டா கூட தவறு இல்லை, முட்டுக்கால் ரொம்ப பேணிக்கையாக இருக்கும். நம்ம வேட்டியை மடித்து கட்டும் பொழுது நம்முடைய முட்டுக்கால் என்ன செய்ய வெளியே தெரியக்கூடாது. அப்போ ஒரு ஆணுக்கு மார்க்க ரீதியாக கட்டாயமாக மறைக்க வேண்டிய பகுதி என்று வரும் பொழுது தொப்புளில் இருந்து முட்டுக்கால் வரை கண்டிப்பாக மறைக்கணும். இப்போ நான் சொல்றது பொதுவான நேரங்களில், தொழுகைக்கு வேற சட்டம், தொழுகைக்கு வேற சட்டம், கண்டிப்பாக மறைத்திருக்க வேண்டிய பகுதி இது. பெண்கள் என்று வரும் பொழுது அவர்கள் முழு உடம்பும் அவுரத், முழு உடம்புமே மறைக்கப்படணும். பெண்கள் இந்த முகமும் 2 கஃப்பும் வெளியில தெரியலாங்கிற அந்த சட்டம் இருக்கிறதே, அது நிர்பந்தமான நேரத்தில் வெளிப்படுத்தலாம். நிர்பந்தம் எப்பொழுது வரும், தேவை எப்பொழுது வருகிறதோ அந்த நேரத்தில் வெளிப்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. மற்ற நேரங்களிலே அவருடைய கணவனுக்கு முன்னால் வெளிப்படுத்தலாம். மகரமான ஆண்கள், அண்ணன், தந்தை, சகோதரன், யாரெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு தடையாக இருக்குமோ அப்படிப்பட்ட மக்கள் தான், அப்படிப்பட்டவர்கள் தான் மகரம் என்று சொல்வார்கள். அந்த மகரமான ஆண்களுக்கு மத்தியில் என்ன செய்யலாம், வெளிப்படுத்தலாமே தவிர மற்ற நேரங்களிலே முகமும் கையினுடைய பகுதியும் மறைத்து தான் இருக்க வேண்டும். இப்போ நிர்பந்தமான சூழ்நிலையை வெளிப்படுத்துவதற்கு அனுமதி உண்டு. அப்போ அவுரத் மறைக்கப்பட வேண்டிய இடம் என்று பார்க்கும் பொழுது ஆண்களுக்கு தொப்புளில் இருந்து முட்டுக்கால் வரையும், பெண்களுக்கு முழு உடம்பும் அவுரத்தாக இருக்கிறது. யார் இதை கவனம் செலுத்தாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையிலே வேதனை இருப்பதாக நமக்கு ஹதீஸுடைய கருத்துக்களை நாம் பார்க்கிறோம். அதே போன்று தகுதிக்கேற்ற ஆடை அணியணும். அதாவது ஒருத்தருக்கு நிறைய பொருளாதாரம் இருக்குது, அவர் என்ன செய்யக்கூடாதுன்னா, ரொம்ப மோசமான ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய நபர் எப்படி ஆடை அணிவாரோ அது போன்று ஆடைகளை வச்சுக்கிற கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க, ஒருத்தர் என்ன செஞ்சாங்க, ரொம்ப ஒரு சாதாரண ரொம்ப ஏழ்மையான வறுமையான ஒரு ஆடையில நின்றாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மாலக்க மின் மால், எப்போ உனக்கு பொருளாதார செல்வம் எதுவும் இருக்கிறதான்னு கேட்குறாங்க. இப்போ அவர் ஒரு சொன்னார், நான் ஆமாம் எனக்கு பொருளாதாரம்லாம் இருக்கத்தான் செய்யுதுன்னு சொல்கிறார்.
ஸல்லல்லாஹு மறுபடியும் கேட்டாங்க, மின் ஐயில் மால், பொருளாதாரம் என்னென்ன இருக்கு உனக்கு, சொத்து சுகம் இருக்குன்னு சொல்லி என்னென்ன சொத்து சுகம் இருக்குது. வந்தவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அத்தானி அல்லாஹு மினல் இப்லி வல் கனமி வல் கைலி வல் ரகீகி, எனக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தான் நிறைய கொடுத்துருக்குறான். ஒட்டகம், ஆடு மாடுகள், அதே மாதிரியா குதிரைகள், நிறைய அடிமைகள் எல்லாம் எனக்கு இருக்குது. இப்போ இந்த காலத்தில் நீங்கள் வசதியான ஆளான்னு கேட்டால் என்ன சொல்லுவான், எனக்கு அந்த கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனி இருக்குது, ஃபேக்ட்ரி இருக்குது, நிறைய வீடுகள் இருக்குது, வசதி வாய்ப்புகள் நிறையா இருக்குது, தோட்டம் துறவுகள் இருக்குன்னு சொல்லுவோம். அவங்க வந்தவர் சொன்னார், எனக்கு நிறைய ஆடு மாடுகள் இருக்குது. அப்போ அதுதான் என்னது, பெரிய செல்வம். ஒட்டகம் இருக்குது, குதிரை இருக்கிறது, நிறைய பொருளாதாரம் இருக்குது. இதை கேட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவ்வளோ பொருளாதாரம் இருக்குதா, அப்போ நீ என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய அந்த நியமத்தை நீ வெளிப்படுத்த வேண்டாமா? அல்லாஹ்வுடைய உனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கிறான், அல்லாஹ்வுடைய நியமத் அருள்கொடைகளை நீ வெளிப்படுத்த வேண்டும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நல்ல பொருளாதார வசதி உடையவர்கள் நம்மளாம் நல்ல சட்டை நல்ல கைலி உடுத்த முடியும், நம்மளாம் நல்ல ட்ரெஸ்ஸு போட முடியும். அப்படின்னு இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு ரொம்ப மோசமான ஆடையை அணிவதும் என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் நிறையா கொடுத்துருக்கிறான்ல, அல்லாஹ்வுடைய இந்த நியமத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதே நேரத்தில் தற்பெருமையில் என்ன செய்யக்கூடாது, ஆடைகளை அணியக்கூடாது. தற்பெருமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யார் தன்னுடைய கீழாடை தரையில் உரசும் அளவுக்கு, தரையில் அப்படி இழுத்து செல்லும் அளவுக்கு யார் ஆடைகளை வைத்துக் கொள்வாரோ, நாளைக்கு மறுமை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை ஏறிட்டும் பார்க்க மாட்டான். ஹதீஸ் நிறையா வருது. அதே போன்றுதான் கரண்டைக்கு கீழே யார் கரண்டைக்கு கீழே கீழாடையை வைத்துக் கொள்வார்களோ, நாளைக்கு மறுமையில் அவர் நரகத்தில் இருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் ஹதீஸில். ஆக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய செல்வத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய நியமத்தை வெளிப்படுத்துவதற்காக நல்ல ஆடைகளை நம்ம என்ன செய்யணும், உடுத்தணும். அதே நேரத்தில் அந்த ஆடை உடுத்துவதன் காரணமாக தற்பெருமை உள்ளத்திலே வந்துவிடக்கூடாது. ஆடைகள் என்ன செய்யறது, ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கிறதுலே ஆக மோசமான முறையில் உடுத்தக்கூடாது. குறிப்பாக அப்படியே கீழே அப்படியே இழுத்துட்டு போகிற மாதிரியா கீழாடைகள் அப்படியே தரையை அப்படியே கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு ஆடைகளை உடுத்தக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க. லேசா சொல்லல, அவர் நரகத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி. அதே நேரத்தில் ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு பணிந்தவராக என்ன செய்யறார், அவர் சாதாரண ஆடை உடுத்துகிறார். அவர்னால நல்ல ஆடை உடுத்துவதற்கு முடியும். இருந்தாலும் கூட அல்லாஹ்விற்கு பணிந்த நிலைமையில இஹ்லாஸான முறையில் சாதாரணமாக அல்லாஹ்வுக்கு மத்தியில் அல்லாஹ்வுக்கு கீழே சாதாரண மனிதராக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒருத்தர் ஒரு சாதாரண ஆடையை உடுத்துகிறார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், நாளைக்கு மறுமையில் இந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய விஷயம், அவருடைய எண்ணம் கரெக்டாக இருக்கணும். நம்ம யாருக்காண்டி அந்த உடை உடுத்துகிறோம், அல்லாஹ்விற்கு பணிந்த நிலைமையில் அந்த ஆடையை உடுத்த வேண்டும். அப்படி உடுத்துவாரையானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நாளைக்கு மறுமையிலே அவருக்கு சொர்க்கத்துடைய ஆடைகளில் எந்த ஆடை வேண்டுமானால் உடுத்திக் கொள்வதற்கு அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய அந்த ஆடை ஈமானுடைய ஆடைன்னு சொல்லுவாங்க. ஈமானுடைய ஆடைனா சொர்க்கத்தில் தரக்கூடிய ஆடைகள். இந்த உலகத்தில் இருக்கிற டிசைனா என்ன டிசைனு, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தில் நிறைய வகை வகையாக டிசைன் நமக்கு கண்கள் பார்த்து கவரக்கூடிய அளவுக்கு உடைகள் இருக்கும். அந்த உடைகளை உடுத்துவதற்கு இந்த அறுக்க உடைகள் இதை எதில் வேணாலும் எதை வேணாலும் உடுத்திக்கொள் என்று அல்லாஹ் சொல்லுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ஏன் தெரியுமா, இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்காக பணிந்த நிலைமையில் அந்த ஆடை என்ன செஞ்சார், உடுத்துகிறார். அப்போ ஆடை அணியும் போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, நமக்கு நடுநிலையான ஆடைகளை உடுத்தணும். ரொம்பவும் கூடவும் போயிடாம, ரொம்பவும் தரம் தாழ்ந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கு அப்படிங்கிறதையும் காட்டிடாம, அல்லாஹ் நமக்கு எந்த அளவுக்கு செல்வங்களை வளங்களை வழங்கியிருக்கிறானோ அல்லாஹ்வுடைய நியமத்தை வெளிப்படுத்தக்கூடிய எண்ணத்தில் ஒரு நடுநிலையான உடைகளை நாம் உடுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக கீழாடைகள் கரண்டைக்கு மேலால் இருக்க வேண்டும். இதில் நம்ம பலகீனமாக இருக்கணும். கரண்டைக்கு மேலே நம்முடைய கீழாடைகள் இருக்கணும். சில நேரங்களில் வேட்டியாக இருக்கட்டும், மற்ற உடைகளாக இருக்கட்டும், நம்ம ஏற்றி விட்டதுக்கு பிறகு அதுவாக தன்னால் இறங்குது அப்படின்னா அதற்கு மன்னிப்பு இருக்குது, பிரச்சனை இல்லை.
ஆனால் நம்ம அதையே என்ன செய்கிற வாழ்க்கை முழுவதும் என்ன செய்யக்கூடாது, கரண்டைக்கு கீழேயே உடை உடுத்தி ஆடை அணிந்து பழக்கப்பட்டு விடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மிகப்பெரிய எச்சரிக்கை இருக்கிறது. அப்படி கீழாடையை கரண்டைக்கு கீழால் உடுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதே உள்ளத்திலே பெருமை ஏற்படுத்தும் என்று கூட ஹதீஸில் வந்திருக்கிறது. இப்போ கவனிக்க வேண்டிய இடம் அது. நம்முடைய ஆடைகளை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று வளமைக்கு மாற்றமான பிறரை கவர்வதற்காகவே என்ன செய்யக்கூடாது, உடை உடுத்தக்கூடாது. வழக்கமாக இந்தந்த ஆடைகள் தான் இவர் உடுத்துவார். சில பேரை பார்த்துருப்போம், வெள்ளை கைலி வெள்ளை சட்டை தான் போடுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, பேண்ட் ஷர்ட் போடுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக போடுவாங்க. வழக்கத்திற்கு மாற்றமாக என்னை எல்லோரும் பார்க்க வேண்டும், என் பக்கம் கவனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக ஆடைகளை உடுத்துவாரையானால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க. அது பெருமையில் கட்டுப்பட்டது. சொல்லப்போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கியாமத்துடைய நாளையில் அவருக்கு ரொம்ப மட்டமான ஆடை அல்லாஹ் அனுபவிப்பாங்க. இந்த உலகத்தில் ரொம்ப பெருமையாக நினச்சி இருக்கிறதுலேயே உயர் ரகமான இருக்கிற எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக யார் உடைகளை உடுத்துவார்களோ நாளைக்கு மறுமை நாளையில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ரொம்ப மோசமான இழிவான ஆடையை அவர்களுக்கு அணிவித்து விடுவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. இப்போ ஆடை என்று வருகின்ற பொழுது நம்முடைய கவனம் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்கணும், இஸ்லாத்திற்கு உட்பட்டதாக இருக்கணும். அதற்காக நம்ம அணியக்கூடிய ஆடையெல்லாம் தவறல்ல. ஹதீஸில் சொல்லப்பட்ட விஷயங்களை கவனித்து கொண்டால் போதுமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஆண்கள் என்ன செய்யக்கூடாது, பட்டு அணியக்கூடாது. ஆண்களுக்கு பட்டு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சில இடங்கள்ல நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களே ஃபேஷன் என்ற பெயரிலே பட்டாடைகளை உடுத்துவதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப கடுமையான எச்சரிக்கை ஹதீஸில் வந்திருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் வலது கையில் என்ன செஞ்சாங்கன்னா பட்டை எடுத்தாங்க, இடது கையில் தங்கத்தை எடுத்தாங்க. ரெண்டையும் எடுத்துட்டு சொன்னாங்க, இந்த இரண்டும் என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. தங்கம் ஹராம், அதே போன்று பட்டும் ஹராம், பட்டாடை உடுத்துவதும் ஹராம். அது எந்த ரீதியான பட்டாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே தவிர்ந்து வாழ்ந்தால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இதை விட பல மடங்கு உயர் ரகமான ஆடைகளை வைத்திருக்கிறான், அதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் ஒருத்தவங்க தங்க மோதிரத்தை கையில் போட்டிருந்தாங்க விரல்ல. அந்த மோதிரத்தை தன்னுடைய பிடிங்கி என்ன செஞ்சாங்க, தூக்கி வீசினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தங்கத்துடைய விஷயத்தில் எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க நாம் சிந்திக்க வேண்டும். சில நேரத்தில் ஸல்லல்லாஹு சொல்லத்தான் செய்வாங்க, இதை செய்யாதீங்கன்னு. ஒருத்தர் தங்க மோதிரம் போட்டிருந்தார், அவர் கையை பிடிச்சி கலட்டி தூர எரிஞ்சிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு செய்தி என்னவென்றால், தூர எரிந்ததற்கு பிறகு அவர் என்ன செய்யல, அந்த மோதிரத்தை போற்றவர் மறுபடியும் அந்த மோதிரத்தை போய் எடுக்க போகலை. மற்ற சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோபத்தில் தூக்கி எரிஞ்சிட்டாங்க, அதை போடக்கூடாது, அவ்வளோதான், நீங்கள் அந்த மோதிரத்தை எடுத்து வேற எதுக்காவது பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்னு சொன்ன நேரத்தில் கூட அந்த மனிதர் என்ன சொன்னார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கி எறிந்த அந்த பொருளை நான் எடுக்க மாட்டேன், அது எவ்வளோ பிரயோஜனமாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு நாம கூட நினைப்போம், மோதிரத்தை போடக்கூடாது, வச்சுக்கலாம், அனுமதி தான், இருந்தாலும் அந்த மனிதர் என்ன செய்யலை, அந்த மோதிரத்தை எடுக்க விரும்பவில்லை. இப்போ மோதிரமாக இருக்கட்டும், தங்கத்தினுடைய எந்த வகையை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, எந்த ஆபரணமாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு தான் ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறது, ஆண்களுக்கு ஹராம், தடுக்கப்பட்ட ஒரு செய்தி. சில நேரங்களில் நம்ம பார்க்குறோம், திருமணங்களில் மாப்பிள்ளையே போட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். பெரும்பாலும் இல்லை, 98% கிடையாது, ஆனால் 2% நம்ம பார்க்குறோம். சில இடங்களில் மஜ்லிஸில் இருக்கும்போது நாமளே கலட்ட சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. செயினை போட்டுக்கிறாங்க அல்லது மோதிரத்தை, தங்க மோதிரத்தை போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையாலேயே அந்த மோதிரத்தை கலட்டி தூர எரிஞ்சிருக்கானா அதனுடைய வீரியத்தையும் அதன் எச்சரிக்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மிக பிடித்தமான ஆடை வெள்ளை ஆடை தான். சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஆடைகளில் சிறந்தது வெண்மை நிற ஆடை, அதுதான் அத்தியபு அத்துஹரு, அதுதான் ரொம்ப சிறந்தது, பரிசுத்தமானது. அதே போல் நீங்கள் கஃபினும், உங்களுடைய மௌத்தானவருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, வெள்ளை நிற ஆடையை கொண்டு கஃனிட்டுக் கொள்ளுங்கள். அதனால தான் வெள்ளை போர்வை என்ன செய்யறோம், போர்த்துறோம். கஃன் துணி வெள்ளையில் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் வெண்ணிற ஆடை உடுத்துவது சிறந்தது.
அதே போன்று மௌத்தானதற்கு பிறகு நீங்கள் கஃனிடக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் வெந்நீர் ஆடையை கொண்டு கஃன் செய்யுங்கள். மற்ற கலர் நம்ம பயன்படுத்துறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் வெள்ளை நிற ஆடை உடுத்துவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி இருக்கிறாங்க, அவர்களும் உடுத்திருக்கிறார்கள், அதை உடுத்த வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று ஆண்களை பொறுத்தவரையும் சிவப்பு நிற ஆடைகளை தவிர்த்து கொள்ளலாம். சிவப்பு நிற, அதே போன்று மாற்றார்கள் காஃபிர்களுடைய சம்பந்தப்பட்ட ஏதாவது குறியீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தவிர்த்து கொள்ளலாம். இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்திலே தவிர்த்துக்கிறாங்க. அதான் நீங்கள் சிவப்பு நிற ஆடைகள் என்ன செய்யாதீங்க, உடுத்தாதீங்க. அதே போல பெண்கள் என்று வரும் பொழுது தன்னுடைய அலங்காரத்தில் உரியவருக்கு தவிர வேறு யாருக்கும் வெளிப்படுத்தக்கூடாது. எவ்வளவு அலங்காரம் செய்தாலும் பெண்களை பொறுத்தவரையிலும் தன்னுடைய கணவருக்கு மத்தியில் அந்த அலங்காரத்தை காட்டிக்கொள்ளலாம். இன்னைக்கு சூழ்நிலை தலைகீழாக மாறி போச்சு. நம்முடைய நண்பர்களை சில பேர் சொல்றாங்க, வீட்டில் இருக்கும்போது என்னுடைய மனைவி என்ன செய்யறதில்ல, சரியான அலங்காரம் செய்யறதில்ல. எந்நேரமே என்ன செய்யறாங்க, அலங்காரம் செய்யாம பரட்டை தலையாக இருக்கிறாங்க. வெளியில ஏதாவது ஒரு நிகழ்ச்சி என்று வந்து விட்டால் ரொம்ப அலங்காரத்தோடு போறாங்க. இது மிகப்பெரிய தவறான விஷயம்தான். உண்மையிலேயே அலங்காரம் செய்து காட்ட வேண்டிய இடம் எந்த இடம்னு சொன்னால் கணவனிடத்துல மட்டும்தான். இன்னைக்கு பெண்களுடைய நிலையை நாம் பார்க்கிறோம். மற்ற எல்லா நேரங்களிலும் அலங்கரித்துக் கொள்பவர்கள் தன்னுடைய கணவனுக்கு மத்தியில் அலங்காரத்தை குறைத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வசனத்திலே சொல்லி காட்டுவான், வக்குலில் முஃமினாத் யகுலுன்ன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபல்ன மின் ஃபுரூஜிஹின்ன. மூமினான பெண்களே, உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், உங்களுடைய கற்பை பேணிக் கொள்ளுங்கள் என்று இந்த வசனத்திலே சொல்லிவிட்டு, வலா யுபதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா லஹர மின்ஹா. உங்களுடைய அலங்காரத்தை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம். எது வெளியிலே தெரிகிறதோ அதை தவிர்த்து மற்ற எதையும் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாம். பெண்களுக்குள்ள கட்டளை. அந்த வசனத்தினுடைய கடைசியிலே அல்லாஹ் சொல்லுவான், வலா யத்ரிப்ன பி அர்ஜுலிஹின்ன லியுலம மா யுக்ஃபீன மின் ஸீனத்திஹின்ன. பெண்கள் தங்களுடைய மறைந்திருக்கக்கூடிய அலங்காரத்தை வெளிப்படுத்தும் பொருட்டு தங்களுடைய கால்களால் தட்டி நடக்க வேண்டாம். குர்ஆனுடைய உத்தரவு. கொலுசு சத்தம் கடுமையாக கேட்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. தட்டி நடக்க வேண்டாம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஏன்னா தட்டி நடந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கேட்கும், அவர் என்ன செய்வார், அந்த அலங்காரத்தை ரசித்து விடுவார். வலா யத்ரிப்ன பி அர்ஜுலிஹின்ன லியுலம மா யுக்ஃபீன மின் ஸீனத்திஹின்ன. ஆக பெண்கள் அலங்காரம் என்று வரும் பொழுது மிக கவனமாக இருக்கணும். உருவப்படங்கள், மோசமான வார்த்தைகளை கொண்ட ஆடைகள் அணியக்கூடாது. இன்னைக்கு தொழக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, நிறையா பேர் இப்படி வழங்கி வச்சிருக்கிறாங்க, தொழுகை நேரத்தில் சரியா இருந்தா போதும், மற்ற நேரங்களில் நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். இது தவறான விஷயம். இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயத்துல பொதுவான நேரத்தில் ஒரு ஆடைகள் ஒரு கூடுதல் குறைவாக நம்ம இருந்து கொள்ளலாம். தொழுகையில கொஞ்சம் கரெக்டா இருக்கணும். சில விஷயங்கள் இருக்கிற தொழுகையிலும் சரி, பொதுவான நேரங்களும் சரியாக இருக்க வேண்டும். உருவப்படங்கள் போட்ட ட்ரெஸ்ஸுகள் இது தொழுகை நேரத்திலையும் போடக்கூடாது, மற்ற நேரத்திலையும் போடக்கூடாது. சில மோசமான கருத்துகள் கொண்ட டிஷர்ட்டுகள், இப்போ டிஷர்ட்டில் நிறைய கருத்துக்கள் போடப்படுது. வெளிநாட்டில் சில டிஷர்ட் இருக்குதான், அது எப்படின்னா விபச்சாரத்துக்கு அழைக்கக்கூடிய டிஷர்ட். அந்த அந்த டிஷர்ட் எழுதியிருக்கக்கூடிய கருத்து விபச்சாரத்துக்கு நான் தயார் என்று எழுதியிருக்குமா, ஓரினை சேர்க்கைக்கு தயார் என்று எழுதியிருக்குமா. இப்படியெல்லாம் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த டிஷர்ட்டுகளை நம்ம வாங்கி போடக்கூடாது. குறிப்பாக நம்ம சில நேரங்களில் பார்க்குறோம், நம்ம அணிந்திருக்கக்கூடிய அந்த பேண்ட் நம்ம ருக்குவுக்கு போகும்போது, சஜிதாவுக்கு போகும்போது பின்னாடி என்ன செய்யுது, பின்பகுதி தெரிய ஆரம்பிக்குது. எப்போ பின்பகுதி தெரிய ஆரம்பிச்சிருச்சோ தொழுகையில், அவருடைய தொழுகை முடிஞ்சிருச்சு. அல்லாஹ்வுடைய கிருபை நமது பகுதியில் அந்த அளவுக்கு இல்லை. சென்னையிலனா நிறைய நம்ம பார்த்துருக்கோம். பள்ளிவாசலில் அந்த ட்ராக் பேண்ட்டு, அதே மாதிரி டிஷர்ட் போட்டுக்கிட்டு தொழக்கூடிய நபர்கள் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். பேண்ட் ஷர்ட்டை போட்டுருக்க ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். நம்ம குனிஞ்சி நிமிரும் போது நம்முடைய மறைவிடங்கள் தொப்புள்ள இருந்து முட்டுக்காலில் கண்டிப்பாக மறைச்சிருக்கணும். அந்த இடங்களா இருக்கக்கூடிய பின்பகுதி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த தொழுகை கூடாமல் போய்விடும். ஆனால் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ட்ராக் பேண்ட் போட்டு தொழக்கூடிய நபரை நம்ம பார்க்குறோம். ட்ராக் பேண்ட் போட்டு தொழுகலாம் தப்பு கிடையாது. அதே நேரத்தில் அது சரியான முறையில் மறைப்பாக இருக்க வேண்டும். அதே மாதிரி உருவப்படங்கள் வீட்டிலையும் மாட்டிடக்கூடாது, உருவப்படங்கள் இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய வீட்டில் உருவப்படங்கள் இருக்குமோ மலக்குகள் வரமாட்டார்கள். அதே மாதிரி தான் நம்முடைய ஆடைகளில் உருவப்படங்கள் இருக்கக்கூடாது.
நம்முடைய தொழக்கூடிய நேரத்தில் உருவப்படங்கள் இருக்கக்கூடாது. செருப்பு அணிந்து சொல்லி இருக்கிறது, செருப்பு அணிந்து நடக்க சொல்லி இருக்கிறது நம்முடைய மார்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் செருப்பு அணியும் பொழுது வலது காலம் முதல்ல என்ன செய்யுங்க, செருப்பில் மாட்டுங்க. செருப்பை கலட்டும் போது இடது காலம் என்ன செய்யுங்க, கலட்டுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக நம்ம செருப்பு போட்டு நடக்கணும். மிக முக்கியமான ஒரு விஷயம். குறிப்பாக பீஷா போகும்போது என்ன செய்ய, பீஷா போகும்போது பாத்ரூம் போகும்போது கண்டிப்பாக செருப்பு அணிஞ்சிருக்கணும். செருப்பு அணியாமல் நடந்தோம் அப்படின்னா நமக்கு யாவக சக்தி குறைய ஆரம்பிச்சிடும். பல நஜீசர் படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது காலில். ஹதீஸ் துறையில் யார் செருப்பு போடாமல் போகிறாங்களோ அவங்கள மனுஷனாவே கருதுறது இல்லை முஹத்திஸீன்கள். ஒருத்தர் செருப்பு போடாமல் போகிறாரு, அவர்கிட்ட ஒரு ஹதீஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஹதீஸை போய் சேகரிப்பதற்காக முஹத்திஸீன்கள் போகவே மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவர்கிட்ட முருஆத்து கிடையாது. முருஆத்து என்று சொன்னால் மனிதத்தன்மை இல்லை. ஏன் மனிதத்தன்மை இல்லை? கால்நடைகள் செருப்பு போடாது, ஆடு மாடு செருப்பு போடாது, மனிதன் தான் செருப்பு போடக்கூடியவன். மனிதத்தன்மையே அவரிடத்துல இல்லை. அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஹதீஸ் எப்படி நம்பகத்தன்மையாக இருக்கும் என்று சொல்லி அவர்கிட்ட ஹதீஸை என்ன செய்ய மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. அப்போ செருப்பு அணிவதிலே மார்க்கம் மிக முக்கியத்துவமாக சொல்லியிருக்கிறது. நபிமார்களும் இதற்கு முன்பு வாழ்ந்த நபிமார்களும் செருப்பை அணிந்திருக்கிறார்கள். அடுத்ததாக வெள்ளி மோதிரம். இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கிறோம். நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆண்களுக்கு தங்கம் தான் அனுமதி இல்லை, வெள்ளி அனுமதி இருக்குது. அந்த அடிப்படையில் வெள்ளியை ஒரு 50 சவரன் வாங்கி போட்டுக்கலாமா? கையில் காலில் கழுத்தில் அனுமதி இருக்கா? வெள்ளி மோதிரத்திற்கு மட்டும்தான் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. வெள்ளியில் செயின் போடுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை, கையில் செயின் போடுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஒரே ஒரு மோதிரம், அது கம்பல்சரியா? கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோதிரத்தை போட்டாங்க தன்னுடைய முத்திரைக்காக வேண்டி. வெளியில் உள்ளவங்களுக்கு கடிதத்தை எழுதிட்டு அதில் முத்திரை வைக்கிறதுக்காக அந்த முஹம்மது அப்படிங்கிற ஒரு மோதிரம் வச்சுருந்தாங்க. அதை என்ன செய்வாங்க, முத்திரை வச்சு அனுப்புவாங்க தன்னுடைய பேரில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளி மோதிரத்துக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. நம்ம வெள்ளியில் பயன்படுத்தணும் அணிகலன்கள் என்று வரும் பொழுது நம்ம வெள்ளியில் ஏதாவது பயன்படுத்தணும்னு நினச்சா ஒரே ஒரு மோதிரம் போட்டுக்கொள்வதற்கு அனுமதி இருக்குது, வலது கையிலேயோ அல்லது இடது கையிலேயோ. அதை தவிர்த்து மைனர் செயின் போடுறதும் சரி, கையில் மற்ற செயின் போடுறதும், இது போன்று கையில் காப்பு கட்டுறது, வேற ஏதாவது பாசி பவளத்தை கட்டுறது, கருப்பு கயிறு கட்டுறது, சிவப்பு கயிறு கட்டுறது, பிரேஸ்லெட் போடுறது, இது அத்தனையும் தடுக்கப்பட்ட விஷயம். இன்னைக்கு நம்ம ஸ்டெயிலுங்கிற அமைப்பில் போட்டுக்கிட்டு இருக்கோம். மார்க்க ரீதியாக சட்டம் என்று வரும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்த ஒரே ஒரு விஷயம் வெள்ளி மோதிரம் மட்டும்தான். இன்னைக்கு நிலைமை எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, வெள்ளி அனுமதிக்கப்பட்ட இந்த ரீதியில் வெள்ளி மோதிரம் போடுறது இல்லை, அதை தவிர்த்து செயின் எல்லாம் போட்டுக்கிறோம். இந்த வெள்ளி மோதிரம் போடுறவங்க கொஞ்சம் கவனிச்சுக்கணும். ராசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வைக்கக்கூடாது. சில பேர் என்ன செய்யணும், ரொம்ப முக்கியமான கல், பவளக்கல், ராசிக்கல் கிடைச்சதை வாங்கணும், போட்டுக்கிட்டோம், தவறில்லை. ஆனால் இந்த கல்னால எனக்கு என்ன செய்யும், விசேஷமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு யாராவது நம்புனா அது சிறுக்கில் போய் விட்டுரும். அதனால இந்த ராசிக்கல்ங்கிற அடிப்படையில் வெள்ளி மோதிரம் போடக்கூடாது. அதே போன்று வெள்ளி என்று வரும்பொழுது மற்ற ஆபரணங்களுக்கு ஆண்களுக்கு அனுமதி இல்லை, குறிப்பாக மோதிரத்தை தவிர்த்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை அணிகலன்களுடைய பட்டியலில் சொல்லித்தராங்க. பச்சை குத்தி கொள்ளக்கூடாது. இன்னைக்கு நிறையா வந்துருச்சு, டாட்டு குத்தி கொள்ளக்கூடிய ஒரு நவீன காலத்தில் அப்படி ஒரு நோய் எல்லாருக்கும் வந்துருச்சு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாமியர்களை பாதுகாத்து வச்சிருக்கலாம். எல்லாரும் இப்போ என்ன செய்யுங்க, டாட்டு போடுறாங்க, பச்சை குத்தி கொள்வது. ஹதீஸில் தெளிவாக இருக்கிறது, பச்சை குத்தி கொள்ளக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பச்சை குத்துவதற்கு அனுமதி அல்ல, டாட்டு போட்டுக்கொள்வதற்கு அனுமதி கிடையாது. இதுவெல்லாம் நம்முடைய அணிகலன்கள் ரீதியாக இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்திகள் இன்னும் ஏராளம் இருக்கிறது. கடைசியாக ஒரே ஒரு விஷயம், இந்த நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய டை மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யாருக்கு நரைமுடி வந்துருச்சோ, வெள்ளை நிறம் முடி வந்துருச்சோ, சாயம் பூச சொல்லியிருக்கிறாங்க. என்ன சாயம் அப்படின்னா, கருப்பு நிற சாயத்தை தவிர்த்து மற்ற சாயங்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தந்தை அப்படியே தலைமுடியும் தாடியும் வெள்ளை நிறத்தோடு வர்றாங்க, வயசானவங்க. அவங்கள பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய தாடி முடிக்கும் என்ன செய்யுங்க, சாயம் பூசிக்கொள்ளுங்கள், ஆனால் கருப்பு சாயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. ஃபிக்ஹ்ல எழுதுறாங்க, கருப்பு சாயம் பூசுவது என்பது ஹராம், தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன செய்யலாம்,
மருதாணி பூசிக்கொள்ளலாம். சிவப்பு மஞ்சள் இதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. தேவைப்பட்டா பூசிக்கிற கம்பல்சரி இல்லை. ஆனால் ஒருத்தர் இல்லை நான் வயசாலியாக தெரியக்கூடாது, நான் இளமையாகவே இருக்க வேண்டும் என்று நினைத்து பிறருக்கு இளமையை காட்ட வேண்டும் என்று நினைத்து மருதாணி பூசினாலுமே அது தவறு தான். அது அந்த செயலை செய்யக்கூடாது. ஆக தாடி நரைத்தவர்களுடைய துவாவை அல்லாஹ் என்ன செய்யறான்? கபூல் செய்யறான். இந்த ஒரே ஒரு ஹதீஸை ஞாபகம் வச்சுக்கணும். தாடி நரைச்சிட்டாலோ முடி நரைச்சாலோ கவலைப்பட தேவையில்லை. அல்லாஹ் நம்முடைய கேட்கக்கூடிய கையேந்தக்கூடிய துவா உடனே கபூல் செஞ்சிருவான். ஹதீஸில் வருது. இதுவெல்லாம் நம்முடைய இஸ்லாத்தில் சொல்லித்தரப்பட்ட செய்தி. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த அணிகலன்கள் எதுவெல்லாம் நமக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் அனைவர்களும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி